ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது என்றால் அந்த ஹீமோகுளோபினை வேண்டிய அளவுக்கு குருதியிலே உயர்த்தி விட்டு, அப்படியே இன்னும் சோர்வாக இருக்கிறது என்றால் மன அழுத்தத்தை போல உடலில் சோர்வை தருவது வேற ஒன்றும் இல்லை. மன அழுத்தம் இருந்ததுன்னா ஒன்றுமே ஓடாது, அப்படியே போட கம்முன்னு படுத்துட்டு கிடப்பான். ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு சுறுசுறுப்பை, உடற்பயிற்சி இல்லாமல் என்ன எடுத்துக்கொண்டாலும் டெஸ்டோஸ்டெரான் நார்மலில் இருக்காது. அப்போது அந்த உடற்பயிற்சிக்கு எந்த உடற்பயிற்சி சிறந்தது என்று அறிந்து ஆய்வு செய்து சொன்னார்கள்மா, வெயிட் லிஃப்டிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் டு இம்ப்ரூவ் யுவர் டெஸ்டோஸ்டெரான். வெயிட் லிஃப்டிங்கில் வரும் என்பது இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிற செய்தியை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சுவரேறி குதிக்கிற அளவுக்கு ஒரு ஆணுக்கு வல்லம் இருந்ததுன்னா, ஒரு அழுத்தம் இருந்தது உள்ளனா என்ன காரணம்? அந்த துடிப்பை கொடுத்தது டெஸ்டோஸ்டெரான். இப்போ நாம் டெஸ்டோஸ்டெரானை மெயின்டைன் பண்ண வேண்டும். டெஸ்டோஸ்டெரான் சரியாக இருக்க வேண்டாம், அதுக்கு என்ன விட்டமின் வேணும்? ஹீமோகுளோபின் குறைவினாலே வருகிற இரத்த சோகை. இப்போ சுறுசுறுப்பு எங்கே தேவைப்படுது? எதில் இருந்து கிடைக்கும்? அது எதில் இருக்கிறது? அஸ்வகந்தியில் இருக்கிறது. சும்மா அஸ்வகந்தி சாப்பிடுன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. காரணம், அது பாண்டு நோயை அகற்றுகிற, ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை கூட்டுகிற ஆற்றல் பெற்று இருக்கிறது. அதை விட முக்கியம், சித்த மருத்துவத்தில்மா ஒரு சிறப்பு என்னென்னா, அயன் இரும்பில் இருந்து தனியாக தயாரிக்கப்படுகிற மருந்தை விட அயகாந்தத்துக்கு அதிக சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர்கள் உலகிலேயே முதல்ல சித்தர்கள் தான். அயகாந்தம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு இந்த உடல் சோர்வு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லணும்னா, நிறைய பேர் காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு சோர்வோட, எழுந்திருக்கவே முடியாம கஷ்டப்பட்டு தான் எழுந்திருப்பாங்க. அந்த நாளை ஓட்டுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவுமே பெருசா வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் தொடர்ந்து உடல் சோர்வு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உடல் சோர்வுக்கான காரணம் என்ன? சித்த மருந்துகள் மூலமா இந்த உடல் சோர்வை சரி பண்ண முடியுமா சார்? இளைஞர்கள் சொல்றாங்க, இதை காலையில் எழுந்திருக்கவே முடியல. இப்போ காலையில் எழுந்திரிக்க முடியலன்னா எப்போ எழுந்திரிக்க போகிறார் அவர்? என்னம்மா, ரொம்ப மாற்றத்தை பார்த்தா எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாகவே இருக்கிறது. காலையில் 11 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறோம். அதுக்கு பிறகு காலையா? இன்னும் 12 மணி ஆகலைங்கிறதால வேண்டாம் அதை காலைன்னு சொல்லலாம். அந்நேரத்துக்கு எழுந்து அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறான், அல்லது அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறான். காலையில் எழுவது என்பது வைகரை துயிலெழு என்பது இன்றைக்கி இல்லாமல் போச்சு. சரி, அதை நான் மாற்ற முடியாது. அப்படி வந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்? உடல் சோர்வு என்பதற்கு பல காரணங்கள். அவருக்கு குருதியில் ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பாதிக்கப்படும். திசுக்களுக்கு தேவையான அளவுக்கு பிராணவாயு அல்லது உயிர் வழி போய் சேராது. உயிர் வழி போய் சேராது மட்டும் இல்லை, குளுக்கோஸ் சத்து போதிய அளவுக்கு செல்லுக்கு எடுத்து செல்லப்படாது. அப்படி குளுக்கோஸ் சத்து இருந்தாலும் கூட ஆக்சிஜன் இல்லைன்னா அது எரிக்கப்படாது. அந்த உணவு எரிக்க முடியலைன்னா அதில் நிச்சயமாக சோர்வு வந்துடும். இப்போ டயபெட்டிக் பீப்புள் பெரும்பாலோருக்கு உடல் சோர்வு. ஏன் உடல் சோர்வு இருக்கிறது? அவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை நிறைய தான் இருக்கிறது, குளுக்கோஸ் கூடி போச்சு. இருந்தாலும் ஏன் சோர்வாக இருக்கிறது? என்னங்கிறது நம்ம இந்த செல்கள் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நாம் என்ன நினைக்கிறோம், இன்சுலின் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உதவுதுன்னு நாம் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த குளுக்கோஸை எரிப்பதற்கு செல்கள் இன்சுலினை நாடுகின்றன. இன்சுலின்னா இந்த கம்பஷன் ஆஃப் ஆக்சிஜன் வித் குளுக்கோஸ் இஸ் நாட் பாசிபிள். அப்போது சர்க்கரை வியாதிக்காரராக இருக்கிறார்கள், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது, செல்லுக்குள்ளே அந்த இன்சுலின் நுழைவதற்கு தடை வந்து விடுகிறது. அப்போ அது கார்போஹைட்ரேட் எரிக்கப்படுவதில்லை. கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் இருந்தும் கூட அவர்களுக்கு அது பயன்படுவதில்லை. சோர்வாக இருக்கிறார்கள், டயர்டாக இருக்கிறது.
இன்னொன்று நேரம் தவறி உறங்குதல். இப்போ ராத்திரி 12 மணி இருந்து 1 மணி 1:30 மணிக்கு படுத்து தூக்கிட்டு காலையில் எழுந்திரிக்க முடியல. எப்படி எழுந்திரிக்க முடியும்? உடல் இன்னும் அந்த சோர்வை நீக்குவதற்கு, களைப்பை நீக்குவதற்கு இன்னும் உறக்கத்தை நாடுகிறது. நீங்கள் அதை கொடுக்கலையே. இதெல்லாம் பல காரணங்கள். உடல் காலையில் எந்திரிக்க முடியல, சோர்வாக இருக்கிறது, பல காரணங்கள். பொதுவாக நாம் வெகுஜனங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னென்னா, பொதுவாக நாம் உடலில் ஒரு சோர்வை அகற்றுவதற்குரிய பொது மருந்துகள், பொது உணவுகள், பொது மூலிகைகள் என்ன, அதை தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்படின்னா நான் சொன்ன இந்த காரணங்களை எல்லாம் அகற்றிவிட்டு, சர்க்கரை அதிகமாக இருந்தால் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டு, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது இருந்தால் அந்த ஹீமோகுளோபினை வேண்டிய அளவுக்கு குருதியிலே உயர்த்தி விட்டு, அப்படியும் இன்னும் சோர்வாக இருக்கிறது என்றால் மன அழுத்தத்தை போல உடலில் சோர்வை தருவது வேற ஒன்றும் இல்லை. மன அழுத்தம் இருந்ததுன்னா ஒன்றுமே ஓடாது, அப்படியே போட கம்முன்னு படுத்துட்டு கிடப்பான். ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு சுறுசுறுப்பை, நாள் முழுக்க வேலை செய்தாலும் களைப்புறாத, தளர்ச்சி உறாத ஒரு பலத்தை, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் நல்லா இருக்குது, வேலை செய்ய முடியல சார், கொஞ்சம் செஞ்சாலே டயர்ட் ஆகிடுது. அப்போது இந்த களைப்பாதல், சோர்வாதல் இல்லாமல் நாள் முழுக்க ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு நிறைய ஆய்வுகள் உலகெங்கும் சென்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு பார்க்குறோம். வைட்டமின் டி குறைவாக இருந்தால் உடல் தளர்ச்சி வரும், நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து போயிடும் கண்டுபிடித்தார். இந்த விட்டமின் டி குறைபாடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்கிறேன். அடுத்துமா டெஸ்டோஸ்டிரோன் என்கின்ற ஹார்மோன் அளவு குறைவாக இருப்பவர்கள் எல்லாம் பெருமளவிலே பாதிக்கப்பட்டார்கள். இந்த டெஸ்டோஸ்டிரோன், இப்போ டி வைட்டமின் சொன்ன உடனே நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, சன்லைட்டில் நின்னா வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த டி வைட்டமின் சன்லைட்டில் வந்துடும், ஆனால் இந்த டெஸ்டோஸ்டிரோன் எப்படி வரும்? டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் சரியாக இருக்க வேண்டுமானால் அந்த டெஸ்டோஸ்டிரோனை உருவாக்குவதற்குரிய மூலப்பொருட்கள் அடங்கி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது உடற்பயிற்சி இல்லாமல் என்ன எடுத்துக்கொண்டாலும் டெஸ்டோஸ்டிரோன் நார்மலில் இருக்காது. அப்போது அந்த உடற்பயிற்சிக்கு எந்த உடற்பயிற்சி சிறந்தது என்று அறிந்து ஆய்வு செய்து சொன்னார்கள்மா, வெயிட் லிஃப்டிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் டு இம்ப்ரூவ் யுவர் டெஸ்டோஸ்டிரோன். வெயிட் லிஃப்டிங்கில் வரும் என்பது இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிற செய்தியை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் கூறும் நல்லுலகம் கண்டறிந்து மக்களுக்கு தந்து அதை ஒரு வாழ்வியல் நெறியாக மாற்றி இருக்கிறது. அதுதான் முக்கியம். அப்போது உணவு நன்றாக இருக்க வேண்டும், உடற்பயிற்சி சரியாக இருக்க வேண்டும். டெஸ்டோஸ்டிரோன் மெயின்டைன்ட் இன் எ ஹை லெவல் இன் த பாடி ஃபார் உமன் அண்ட் மேன், இட் கிவ்ஸ் பிரிஸ்க்னஸ். இந்த டெஸ்டோஸ்டிரோன் இப்போது வாலிபத்தில் ஒரு 25 வயதுக்குள்ளே 18 வயதில் இருந்து பருவமடைந்த பின்னால் அந்த டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகமாக இருக்கும். இப்போ சுவரேறி குதிக்கிற அளவுக்கு ஒரு ஆணுக்கு வல்லம் இருந்ததுன்னா, ஒரு அழுத்தம் இருந்தது உள்ளனா என்ன காரணம்? அந்த துடிப்பை கொடுத்தது டெஸ்டோஸ்டிரோன். இப்போ நாம் டெஸ்டோஸ்டிரோனை மெயின்டைன் பண்ண வேண்டும். டெஸ்டோஸ்டிரோன் சரியாக இருக்க வேண்டாம், அதுக்கு என்ன விட்டமின் வேணும்? இ வைட்டமின் வேணும். இ வைட்டமின் உள்ள உணவுப் பொருட்களை நாம் எடுக்கிறோமா, அது முக்கியம். இவைகள் எல்லாம் சரியாக பார்த்தால் எப்பொழுதும் சுறுசுறுப்பு இருக்கும். சுறுசுறுப்புக்கு என்று சித்தர்கள் சொன்ன ஒரு 2 முக்கியமான மூலிகை தயாரிப்புகளை உள்ளடக்கி நான் ஒரு தயாரிப்புக்கு உரிமம் பெற்றேன். அதற்கு பேரே அமுக்கராவிட். சித்த மருத்துவனுடைய கோட்பாடே என்னம்மா, உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்னைக்கு உலகம் அதை ஏற்றுக்கிட்டு வருது. ஆமாம், உணவே மருந்துன்னு. இத்தனை காலம் வெறும் கெமிக்கல் தான் மருந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ மாற்றுகிறார். அப்போ என்ன செய்தால், எதை உணவிலே சேர்த்து கொண்டால் அந்த சுறுசுறுப்பும் ஒரு கிளர்ச்சியும் நாம் பராமரிக்க முடியும். கொஞ்சம் துவர்ப்பாம் கொடிய கஞ்சூலை அறிவிஞ்சி கரப்பான் பாண்டு வெப்பு தப்பு விஞ்சி முசி ஒரு தோஷமும் போம் மோக அனல் உண்டாம் அஸ்வகந்திக்கு என்று அறி. அஸ்வகந்தி என்ற ஒரு மூலிகை. இந்த அஸ்வகந்தி, இந்த அமுக்கராவை, அது என்னவா, கொஞ்சம் தோற்புரிச்சி உடையது, எல்லா வகையான கொடிய சூளை நோய்களை எல்லாம் அகற்றக்கூடியது, சருமத்தில் வருகிற கரப்பானை எல்லாம் போக்கக்கூடிய விஞ்சு கரப்பான், பாண்டு, ஹீமோகுளோபின் குறைவினாலே வருகிற இரத்த சோகை. இப்போ சுறுசுறுப்பு எங்கே தேவைப்படுது? எதில் இருந்து கிடைக்கும்? அது எதில் இருக்கிறது? அஸ்வகந்தியில் இருக்கிறது.
சும்மா அஸ்வகந்தி சாப்பிடுன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. காரணம் அது பாண்டு நோயை அகற்றுகிற ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை கூட்டுகிற ஆற்றல் பெற்று இருக்கிறது. அதை விட முக்கியம், வெப்பு தப்பு விஞ்சி முசி ஒரு தோஷமும்பும். வெப்பம் கூடினாலும் சளி பிடிக்கும், குளிர்ச்சி அதிகமானாலும் சளி பிடிக்கும். அப்போ வெப்பமும் தட்பமும் மிஞ்சுவதனாலே வருவது ஜலதோஷம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்க பாருங்க. வெப்ப தட்பு விஞ்சி முசி ஒரு தோஷமும் போம். அதோட முக்கியம், மோக அனல் உண்டாம். போகம் மோகம் என்று 2 சொற்கள். போகம் என்பது ஆண் பெண் சேர்ந்து அனுபவிக்கிற சுகம். மோகம் என்பது சேர்ந்து அனுபவிக்கிற சுகத்துக்கு ஆணை நோக்கி பெண்ணையும் பெண்ணை நோக்கி ஆணையும் ஈர்க்கிற ஈர்ப்பு. அந்த ஈர்ப்புக்கு பேர் தான் மோகம். அவன் அவளை மோகிக்கிறான், அவன் மேலே ஒரு மோகமாக தெரியறாமா, ஒரு மார்க்கமாக இருக்கிறான் இப்போ சொல்கிறோம். அப்போது மோக அனல் உண்டாம். மோக அனல் எப்போ இருக்கும்? நோயாளிக்கு இருக்குமா? தளர்ந்து விட்ட பின்னால் உடலுக்கு இருக்குமா? அப்போ தளர்ச்சி வராமல் உடலில் இருக்கிற இளமையை காக்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? அஸ்வகந்தி. மோக அனல் உண்டாம் அஸ்வகந்திக்கு என்று அறி. அப்போது அஸ்வகந்தி எப்படி சாப்பிட்றது? அஸ்வகந்தியை பாலில் மூழ்க வைத்து அவித்து அந்த பால் சுண்டுகிற வரையில் வந்த பின்னால் அதை எடுத்து உலர்த்தி அதை சூரணமாக செய்வது தான் அஸ்வகந்தி சூரணத்தினுடைய அடிப்படை. அந்த அஸ்வகந்தி சூரணத்திலையும் நம்ம தேற்றாங்கொட்டை சூரணத்தில் சொன்ன மாதிரி கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், சுக்கு, மிளகு, திப்பிலி, அதன் கூட சீரகம், சுக்கு சீரகம் சேர்த்து தான் அஸ்வகந்தி சூரணத்தை செய்யும். அப்போது அஸ்வகந்தி சூரணத்துக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. இப்போ அதை காலை மாலை, மதியம் தேவையில்லை, காலை மாலை 2 வேளை அரை தேக்கரண்டிலிருந்து 1 தேக்கரண்டி அளவு உடலுடைய, நான் சொன்னது போல வயசு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கொள்ளலாம். அது அந்த சக்தியினை கொடுக்கும். 2வது, அஸ்வகந்தி மட்டும் இல்லை, திரிபலா, பலம் பலம் சேர்க்கும். வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3 தான் திரி. அந்த 3க்கும் பலத்தை சேர்க்கும். 3ம் யதார்த்த இயல்பு நிலையில் இருக்குமானால் அவன் உடல் பலமாக இருக்கும். அப்போ திரிபலாவை 3 வேளையும் எடுத்துக்கொள்வது சுறுசுறுப்பை மீட்டெடுக்கும். இது இல்லாமல் பல மூலிகைகள் உடலுக்கு பொதுவாக வளம் தருகிற மூலிகைகள் இருக்கின்றன. சித்த மருத்துவத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா, அயன், இரும்பிலே இருந்து தனியாக தயாரிக்கப்படுகிற மருந்தை விட அயகாந்தத்துக்கு அதிக சக்தி இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர்கள் உலகிலேயே முதல்ல சித்தர்கள் தான். அயகாந்தம், மேக்னட்டிக் அயன். அப்போ அவர்களை போய் ஒன்றும் அறியாதவர்கள் என்றும் அவர்கள் பக்க விளைவுகள் உள்ள மருந்துகளை தந்தார்கள் என்பதோ நம்முடைய அறியாமை. இது எந்த பக்க விளைவுகளும் சித்த மருத்துவத்தால் வரவே முடியாது. ப்ரொவைடட் தே நோ த சயின்ஸ், ப்ரொவைடட் தே ஃபாலோ சித்தர்ஸ் 100%. இந்த சித்தர்கள் அறிவியல் ஞானம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். இல்லைன்னா ஃபெரஸ் சல்ஃபேட்டாக செய்து கொடுத்தார். அயச்செந்தூரம் என்பது ஃபெரஸ் சல்ஃபேட். அதில் இப்போ சொல்லுகிறார்கள், அதில் எவ்வளவு ஹீம் கிடைக்குமா? 33% அயன் கிடைக்குமா? இப்போ கெமிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபெரஸ் ஃபியூமரேட்டை கொடுக்குறார்கள். அதில் எவ்வளோ அயன் கிடைக்கும்? 13% தான் அயன் கிடைக்கும். 33% எங்கே இருக்குது? 13% எங்கே இருக்கிறது? அப்போ அவ்வளவு சக்தி அதிலே இருக்கிறது. அயச்செந்தூரம். அதுபோல் ஜிங்கிலே தயாரிக்கப்பட்ட நாகப்பற்பம். இப்படி பல மருந்துகளை சித்தர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் ஒன்றாக இணைத்து தான் இந்த ஜிங்கோவிட். ஒரு நாளைக்கு 1 கேப்சூல் எடுத்துக்கிட்டால் போகிறோமா? அது இந்த ஜிங்கோவிட் எடுத்துகிட்டா யூ கெட் விட்டமின் டி, விட்டமின் B12, விட்டமின் இ அண்டு ஜிங்க், திரிபலா அண்டு அமுக்கரா. இதை நம்ம வீட்டில் அன்றாடம் செய்து சாப்பிட முடியுமான்னா முடியாது. ஆனால் கிடைக்கிறது, இருக்கிறது வாங்கி பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக இதையும் சொல்லுகிறேன். அன்றாடமான அவர்கள் பயன்படுத்துவது திரிபலாவை பயன்படுத்தலாம், அமுக்கரா சூரணத்தை பயன்படுத்தலாம். இப்படி பல்வேறு வடிவங்கள், மூலிகைகள், சித்த மருந்துகள் நம்ம நாள் முழுக்க கிளர்ச்சியோடும் விழிப்போடும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்ள உதவுவதாக இருக்கின்றன. இது அனுபவம், இது அறிவியல். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில உடல் சோர்வுல நம்ம ஆரம்பிச்சோம். இது எதனால ஏற்படுது, உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன மாதிரியான விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கும், அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.